கூட்டணி கட்சிக்காரங்க வந்திருக்க பெரிய நம்ம இளைஞர் பட்டமே வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வந்தவருக்கு ரொம்ப நன்றி. நேற்று சட்ட கூட்டம் எழும்பூர்களுக்கு சிட்டியில் இருக்கிறதுனால சரியா சீக்கிரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட திட்டம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவரு தலைவர் அண்ணாமலை சொல்லணும்னா பெரிய பணக்காரர் இல்லை, உங்களுக்கு தெரியும். பெரிய பணக்காரர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஐபிஎஸ் படிச்சு நல்ல வேலையில இருந்தாரு. ஏன்னா ரிட்டையர் ஆகல, சின்ன வயசு தான். அவர் என்ன பண்ணாருன்னா இன்னும் சம்பாதிக்கலாம். இப்ப நம்ம மோடி ஐயா அவரோடு சேர்ந்து என் மக்கள் அந்த திட்டத்தில் இறங்கி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கார். யார் இருக்கிறது? தலைவர் அண்ணாமலை. சொல்லுங்களப்பா, அது நீங்க சொன்னா தானே எனக்கு உதவி வரும். இப்ப நான் ஒரு கட்சியில இருந்த முதல்ல என்ன கட்சி? அம்மா கட்சியில இருந்தேன். அந்த கட்சி சரியில்லை அப்படிங்கிறதும் அம்மாவுக்கு அப்புறம் நான் நல்ல கட்சி வேணும்னு இங்க வந்துட்டேன். எங்க வந்துட்டேன்? தாமரைக்கு வந்துட்டேன். புரட்சி தலைவர் அம்மாவும் ஒரு நல்ல டைட்டானிக் கப்பல் மாதிரி ஒரு கப்பல் வச்சிருந்தாங்க. அதை எடப்பாடி எடுத்து ஓட்டு தெரியுமா ஓட்டி பாறையில முட்டி அது சுக்குநூறா போச்சு. அருமையான கட்சியை உடச்சு எரிஞ்சிட்டாங்க. போன வாட்டி நம்ம கூட தான் கூட்டணியா இருந்தாங்க. எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? கண்டிப்பா வருவோம். ஏன்னா எல்லாம் தெரிய போச்சு. இந்த காங்கிரஸ்காரர் இருக்காங்க, சாதாரண நிச்சயதாதீங்க. இன்னைக்கு டிவில பாருங்க, தமிழ்ல பண்ணாங்கிறான். இங்க வந்து ஓட்டு கேட்கலாம். விடுவீங்களா நீங்க? விடவே கூடாது. காங்கிரஸ் இடையில வந்துச்சு பாத்தீங்களா? வாஜ்பாய் ஐயா வாஜ்பாய் வந்தாங்க. வாஜ்பாய் ஐயா அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்துச்சு. 5 வருஷம் வந்துச்சு. ரோடு போடல, ஒண்ணு போடல. இங்க பார்த்தாலும் மேம்பாலம், மெட்ரோ ட்ரெயின், வந்தே பாரத், உலகத்தாங்க எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஹைவேல பறந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஹைவேல பறந்துகிட்டு இருக்கான். அப்படி பாருங்க. இப்ப கட்சித்துக்கு மோடி கையில் எடுத்திருக்காரு. அவர் மோடி எடுத்தாருன்னா பிடிச்சதுன்னா பிடிவாதுன்னா. இப்ப நம்மளுக்கு ரஷ்யா பக்கத்தில் சென்ட்ரல் வச்சு என்ன வருது? உக்ரைன். நம்ம பிள்ளைங்களாம் போய் போட்டுச்சு. எந்த இருந்தாலும் இழைத்து கொடுறா நேர முடியும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள பூரா ஏற்றிட்டு இருக்கார். இதே காங்கிரஸுக்காக வந்துட்டானா விடவே மாட்டான். பெரியவர்களே நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மளுக்கு நம்ம இந்தியா நல்லா இருக்கணும்னா மோடி வந்தா தான் அது நல்லா இருக்கும்.